முறை 6 தொகுதிகளுக்கும் மேல முன்னிலையில் இருக்கு. மகாராஷ்டிராவில் 2019 ஒரு இடத்தில் வென்ற காங்கிரஸ் தற்போது 9 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கு. அதே போன்று தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தற்போது காங்கிரசின் கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். திரு அர்ஜுனமூர்த்தி, உங்களுடைய பார்வையை பெற விரும்புகிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தேன், ஒரிசாவில் கிட்டத்தட்ட 72 சீட்டு பாஜக எடுக்கணும்னா அந்த புள்ளி உரமும் அதே மாதிரி இருந்ததில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ நம்ம இந்த இந்தியாவை நான் ஒரு கிட்டத்தட்ட 5 பகுதியாக பிரிச்சிருக்கோம். நார்த் ஈஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்துன்னு பிரிச்சிருக்கோம். இப்போ நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக பிஜேபி வில் கோ ஃபார் 16 நம்பர் ஆஃப் சீட்ஸ் போயிடுவாங்க. ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 67 டெஃபினட்டாக போவோம். சவுத்தில் 38 ஆல்ரெடி கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதில் அது பார்க்கணும். வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 75 கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்த்தில் நாங்கள் 141 பிளான் பண்ணியிருந்தோம். மேபி அதில் ஒரு 10 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சுற்றினாலுமே நாங்கள் 320 சீட்டு போகிறதுக்கான வாய்ப்பு பிஜேபிக்கு இருக்குது. என்டிஏலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்டு கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 350லேருந்து 370 தவிர்க்கவே முடியாது பாஜக. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்தை கடந்துட்டோம். சராசரியா ஒரு 40% வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். இப்பயும் நம்ம அதே எதிர்பார்ப்போடு இருக்கலாமா? யூபி எப்படி பார்க்கணும்னா, யூபி நான் இதுக்கு முன்னால கூட சொல்லிட்டு இருந்தேன், கிட்ட 18 கோடி வாக்காளர்கள் உள்ள பெரும்பகுதியான பிளேஸ் அது. அதில் நம்ம சட்டமன்றமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 35 லட்சம் வாக்காளர்கள் வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இது எண்ணிக்கையை இப்போ கொண்டு வரக்கூடாது. யூபியை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்துக்காதீங்க. யூபியை 3 மணி 3:30 மணி அளவில் தான் உங்களுக்கு யூபியோட முழு விவரம் தெரியும். யூபியை வச்சு தான் இன்னைக்கு பாஜகவோட நிலைமையை எல்லா சேனலும் பேசிக்கிட்டு இருக்கோம். மிக முக்கியமான ஒரு செய்தியா இதை பார்க்கலாம். அயோத்தியை உள்ளடக்கிய அயோத்தி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற ஒன்று. அதே நேரத்தில் இந்த செய்தி என்பது எதை காட்டுகிறது அப்படின்னா, ராமர் கோவில் விவகாரம் மக்களவை தேர்தலில் பரப்புரையில் மிக பிரதானமாக பேசப்பட்ட ஒன்று. சோ இப்போ அயோத்தியை உள்ளடக்கிய அந்த மக்களவை தொகுதியில் பாஜகவினுடைய பின்னடைவு என்பது எதை காட்டுகிறது? இது இப்போ சொல்ல வேண்டாங்க, ஏன்னா இதை உடனே பின்னாடி இப்போ அயோத்தியும் இதையும் நீங்கள் முழங்காலுக்கும் முட்டத்தலைக்கும் முடிச்சு போட வேண்டாம். அதாவது ராமர் கோயில் அயோத்தியில தான் இல்லை, ராமர் கோயில்னால தான் பின்னடைவுன்னு சொல்லாதீங்க. ராமர் கோயிலால தான் பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. அங்கே அரசியல் காரணங்களையும் நம்ம பார்க்கணும். வெறும் ராமர் கோயிலை நம்ம அதிகப்படியாக நம்ம மீடியாவில் என்ன பண்ணோம், ப்ரொஜெக்ட் பண்ணோம். ராமர் கோயில்னால தான் பாஜக வெற்றி அடைங்கிறது மாதிரி எதிர்கட்சிகள்லாம் வேணுட்டு சொன்னாங்க. அதனால தான் ராமர் கோயிலை நாங்கள் திருப்பி யோசிப்போம். அந்த கட்டணம் எல்லா பரப்புரையிலும் பிரதமர் பேசினாங்க, உள்துறை அமைச்சர் பேசினாங்க, இந்தியா கூட்டணி அந்த கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க அல்லது கோயிலை இடித்து விடுவார்கள் அப்படின்னு பேசினதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை கொடுத்ததுனால ஃபீலிங்க்கு பதில் சொன்னது தானே அது. அப்படி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க தொடர்ந்து. ஏன்னா இவங்களோட இலக்கிய மைனாரிட்டியை ஒற்றுமைப்படுத்தி அந்த மைனாரிட்டி வாக்கு வங்கிகள் எடுக்கணுங்கிறதா அவங்களோட கருத்தா இருந்தது. அந்த மைனாரிட்டியை நோக்கியே அவங்க செயல் பண்ணது, அவங்களோட மேனிஃபெஸ்டோ கிரியேட் பண்ணது எல்லாமே என்னன்னா, அந்த மைனாரிட்டி ஓட்டு யூபியில் அதிகமா இருக்கிறதுனால அதை கன்சாலிடேட் பண்ணணுங்கிற மிகப்பெரிய ஒரு கனவு, மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு நீண்டகால சட்ட போராட்டம் நிறைவேறி இருக்கு அப்படிங்கறது ரொம்ப பெருமையா பாரதிய ஜனதா முன்வைத்த ஒரு விஷயம் ராமர் கோவில். ஆனா அதை இந்த அயோத்தியினுடைய இந்த பின்னடைவோட ஒப்பிட முடியாதா? இப்போ முடிவே பண்ணாதீங்க. இந்த கட்டத்துல இந்த நேரத்துல முடிவு பண்ணாதீங்க. ரிசல்ட் வந்த பிறகு அதை பத்தி முடிவு பண்ணுவோம். ஏன்னா அங்க அயோத்தியில இருக்க மக்களோட மிகப்பெரிய சந்தோஷமே என்னன்னா, பொருளாதார வளர்ச்சி. கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு அங்க ஃப்ளோட் கிரியேட் ஆயிருக்கு. அங்க ஒரு தங்குறதுக்கு இடம் கூட இல்லை. இப்ப எல்லா கட்டுமான பணிகளும் இங்க தொடர்ந்து செயல்பட போறாங்க. அதனால அந்த வளர்ச்சி மக்களுக்கு எப்போதுமே பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை நோக்கி இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சியை பார்க்கும்போது ராமர் கோயில் உங்களுக்கு இன்டைரக்டா பெனிஃபிட்டை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கு. அந்த பார்வை ஒரு பார்வை நீங்க பார்க்கணும். ஓகே, சரி. இப்போ வெற்றி நிலவரங்கள் சில அறிவிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான தகவல்களையும் நம்ம பார்க்கிறோம். உத்தரகன்னடத்தில் பாரதிய ஜனதா, கர்நாடக மாநிலம் உத்தரகன்னடம் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஹெக்டே விஸ்வேஸ்வர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கர்நாடகாவினுடைய மாண்டியா கர்நாடகா தொகுதியில் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் HD குமாரசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். 72,450 வாக்குகள் வித்தியாசத்தில் HD குமாரசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று தற்போதைய அறிவிக்கப்பட்ட வெற்றி நிலவரங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திரு ஷபீர், நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புகிறேன். நம்ம உத்தரப்பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர்பான தகவல்களை பார்த்தோம்.